4,76,581 ஏக்கர் இருக்குன்னு உங்க கொள்கை விளக்க குறிப்புல கொடுத்திருக்கீங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தானே. இப்போ நவீன உலகம், டிஜிட்டல் இந்தியா. 24 மணி நேரத்தில் இந்த 4,76,581 ஏக்கர் எந்தெந்த கோவில் இருக்கு, எந்தெந்த கோவில் கீழே இருக்கு, எத்தனை ஆக்கிரமிப்புல இருக்கு, உன்னால பட்டியல் கொடுக்க முடியுமா? கொடுக்க சொல்லி நீதிமன்றம் கேட்டது. 2021 ஜூன் மாதம் 7ஆம் தேதி சுவமோட்டோ கேஸில் இதெல்லாம் லிஸ்ட் கொடுன்னு. அதுக்கு இவங்க என்ன இது பண்ணியிருக்காங்க, அதுக்கு சீராய்வு மனு கேட்டிருக்காங்க. எங்களால் கொடுக்க முடியாது. அப்போ நீ சட்டமன்றத்தில் சொன்னது மிஸ்லீடிங்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் ஏமாத்துறானுங்க. நாம எல்லாம் தப்பு எதனால? நம்மளால தாங்க. ஒரு கோயிலுக்கும் நானும் பல வருஷமா சொல்லி கொண்டிருக்கேன். நம்ம இந்து சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அர்ஜுன் சம்பத் அவர்களும் பேசிக்கொண்டே இருக்காரு. ஒரு கோவிலுக்கு 10 பேர் வேணுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவில்லாம் பண்ணுவோமா? கோவிலுக்கு 10 பேர். நாம ஏதோ கோவிலுக்கு போனோம், தீபம் பார்த்தோம், தட்டுல காசு போட்டோம், வீட்டுக்கு வந்தோம், நம்ம ஹிந்துவா இருக்கோம்னா இல்ல. நாம ஹிந்துவா இல்ல. நம்ம கோவில் எப்படி அதனுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுகிறது என்பதிலே நாம் அக்கறை காட்டலைன்னா இந்த இந்து சமுதாயத்தை தீய சக்திகள் திராவிடியன் ஸ்டாக் அழிச்சிடும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நிதி இருக்கக்கூடாது. கோவில் தங்கமாச்சு, நிலமாச்சு, நிதி. நீங்க பாருங்க, நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நம்ம பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலை பற்றி. அந்த கோவில் நிதி 20 கோடி எடுத்து இவர் காலேஜ் கட்டுவாராம். என்ன கொழுப்பு, என்ன திமிரு! இது வெறுப்பு பேச்சு இல்லைங்க. ஒரு மசூதி பணத்தை எடுத்து உங்களால் நான் அரசு பள்ளி கல்லூரி கட்டுறேன்னு சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? ஒரு சர்ச் பணத்தை எடுத்து 20 கோடி கல்லூரி கட்டுவேன், அரசு கல்லூரி சொல்ல முடியுமா? ஆனா நம்ம கோவில் பணம்னா ஏண்டா விட்டு எரிஞ்சு கிடக்கா கோவில் பணம்? இதை கேட்டா வெறுப்பு பேச்சா? இந்து விரோத தீய சக்திகள் நம்ம கோவில் தங்கத்தை கொள்ளையடித்தார்கள், நிலத்தை கொள்ளையடித்தார்கள், இப்போ பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். உயர் நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது. ஆகவே நண்பர்களே, இந்துக்களை எல்லா விதத்திலும் டிசாம் பண்ணிடுறாங்க. நம்மளை நிராயுத பாணியாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக தீய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த திராவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகளை நாம வீட்டுக்கு அனுப்பணும். அதற்கு இன்னும் 360 நாள் நான் தினந்தோறும் எண்ணிக்கொண்டிருக்கேன். கவுண்டிங் டவுன். ஏன்னா அடுத்த 26 ஏப்ரல் 16ஆம் தேதி இவங்க பேட்டை சீல் பண்ணிடலாம். அதனால இன்னும் 360 நாள் இருக்கு. அதுக்குள்ள நாம் ஹிந்து சக்திகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்களை போய் பார்க்க. இங்க வந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கேட்கல, 5 பேர் பார்ப்போமா? ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு 5 பேர் ஒத்தொத்தரும் நாம போகணும். நான் நாளைக்கு சென்னை தான் வரேன். சென்னை ஒரு நாளைக்கும் ஒரு குடும்பம் அவங்களோட உட்காருமா, அரை மணி நேரம் எடுத்து பேசுவோம். இது ஏதோ தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ் கொடுத்துட்டு போற வேலை இல்லை. வாழ்நாள் முழுவதும் பல பேர் வீர சிவாவிலிருந்து வீர கணேஷிலிருந்து கோயம்புத்தூரிலே தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள் அத்தனை. 98ல் நான் இங்கே இருக்கேன். அத்வானிஜி அவர்களுடைய கூட்டம். அந்த ஒரு கூட்டத்திற்கு வருவதற்காக இருந்த 59 பேர் கொல்லப்பட்டார்கள். 250 பேருக்கு மேல் அங்கஹீனமானார்கள். மன்னிக்கலாமா? அந்த குற்றத்தை மன்னிக்கலாமான்னு கேட்கிறேன். நீதிமன்றமே
ஆனா அந்த குற்றவாளிக்கு இந்த அரசாங்கம் ராஜமரியாதை செஞ்சு வழி அனுப்பி கொடுத்து, எவ்வளவு கேவலமான தீய சக்திகள் தமிழகத்திலே ஆட்சியில இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை வெளியில அனுப்பணும்னா எல்லாரும் நாம இணைந்து ஒரு நாளைக்கு 5 பேர் இல்ல 2 குடும்பம் உட்கார்ந்து பேசும். ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. நான் 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு யார் சொன்னாலும் அது பொய் தான். டீ கடையில மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வெறும் பேச்சு பேசி எவ்வளவு நேரம் வீணடிக்கிறோம். அதெல்லாம் நிறுத்திடுவோம். நாளையிலிருந்து தினந்தோறும் ஒவ்வொருவரும் 5 பேர் இந்த எம்எல்எம் மாதிரி போனோம். அவர்களை நாம் உண்மையை எடுத்து சொல்லி இந்த தேச விரோதிகள் ஹிந்து விரோதியாக மாறி, ஏன்னா தேச விரோதி எப்படின்னு 44 சொல்லியிருக்கேன். இப்போ ஹிந்து விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்திகள் இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் இன்று மணி விழா காணுகின்ற நம்முடைய அருமை சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற கௌரவமே. இல்லைன்னா அர்ஜுன் சம்பத்துக்கு நாம் என்ன, அவர் இதுவரைக்கும் வாழ்நாள் முழுக்க போராடியதுக்கெல்லாம் நாம் என்ன பணம் முடிப்பா கொடுக்க போகிறோம்? இந்துக்கள் அந்த மாதிரி பணக்காரன் இல்லை யாரும். எனக்கு பேரு தான் ராஜா, ஆனால் என்னால் பணம் முடிப்பெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நான் நிலையில் இருக்கிற ராஜா இல்லை. நாம் கி ராஜா, காம் கி ராஜா என்ன. அதனால நாம் அனைவரும் இந்த இந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்பும் வேள்வியிலே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அடுத்து பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம் என அனைத்தும் காண வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் ராமனை வேண்டி பிரார்த்தித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.